விக்னேஸ்வர மகாபாகா சர்வலோக நமஸ்கிருதா மயாரப்தம் இதம் கர்மா நிர்விக்னம் குரு சர்வதா. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி வருடம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை முதல் தேதி, ஏப்ரல் 14, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை திருத்தியை திதி, மாலை 4:45 வரை. பிறகு சதுர்த்தி திதி, விசாகம் நட்சத்திரம் காலை 10:08 வரை. பிறகு அனுஷம் நட்சத்திரம், சித்தி நாம யோகம், பத்திரை நாம கரணம். ஹேவிளம்பி வருடம் பிறந்தது நேற்று நள்ளிரவு 12:45 மகர லக்னத்தில் பிறந்தது. இப்படி ஹேவிளம்பி வருட பிறப்பும் அந்த வருட பிறப்பின் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், சனி செவ்வாய் இவர்கள் சமசப்தமத்திலிருந்து பார்த்து கொள்வதும், இடைக்காடர் சித்தர் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் எழுதியிருக்கக்கூடிய வெண்பா இதனுடைய அடிப்படையிலும் இந்த வருடத்திலே சற்று மத்தியமமான பலன்களே கூறப்படுகின்றது. அதாவது இந்த வருடத்திலே மழை குறைவாக இருக்கும், பூமியிலே விளைச்சல் குறைவாக இருக்கும், பூமி சம்பந்தமாக பூமி அதிர்வு, நிலநடுக்கம், தீ சம்பந்தமாக அக்னி நெருப்பு சம்பந்தமாக விபத்துக்கள், போர் வருவது, வேந்தர் அநியாயமே புரிவார் என்று சொல்லக்கூடிய ராஜாக்கள் ஆளக்கூடியவர்கள் சற்று எதிர்மறையாக நடந்து கொள்வார்கள் என்று மத்தியம பலன்களே கூறப்படுகின்றது. ஆனாலும் கூட இந்த வருடம் மகர லக்னத்திலே பிறக்கின்றது. மகர லக்னத்தில் வருடம் பிறக்கும் பொழுது அந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். சாதாரணமாகவே ஜோதிட ரீதியாக பழமொழி ஓடினவனுக்கு 9லே குரு என்று. அப்படி இருக்கும் பொழுது இந்த லக்னம் மகர லக்னத்திலே பிறக்கும் பொழுது அந்த லக்னத்திற்கு 9லே குரு இருக்கின்றார். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அனைவரும் காப்பாற்றப்படுவோம். மேற்சொன்ன எந்த விதமான சேதங்களும் அசம்பாவிதங்களும் எதிர்மறையான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இந்த வருடம் சுபிக்ஷமாக இருக்கும் அனைவருக்குமே. குரு பார்த்த லக்னம், பொதுவாக ஒரு சுபகாரியத்திற்கு ஒரு லக்னத்தை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது குரு பார்த்த லக்னம் கிடைத்தால் மிக சிறப்பு. அப்படியாக தானாகவே இயற்கையாகவே நடந்திருக்கின்றது குரு பார்த்த லக்னம் இந்த வருடத்திலே. அதனால் நம் அனைவருக்கும் இந்த வருடத்திலே நன்மையே நடக்கும். அடுத்ததாக இந்த லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வரன் 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். பொதுவாக எந்த ஒரு ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்திலே சனி வரும் பொழுது யோகமான பலன்கள் கிடைக்கும். இது போன்ற மிகச்சிறந்த பலன் வேற எந்த காலத்திலும் இருக்காது என்ற அளவிற்கு மகர லக்னம் என்று சொல்லும் பொழுது கூடுதல் விசேஷம். லக்னத்திற்கே அதிபதி சனி, அவர் 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதனால் இந்த வருடத்திலே அனைவரது நியாயமான ஆசை விருப்பங்கள் பூர்த்தியாகும். பிள்ளைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம், தரமான கல்வி கிடைக்க வேண்டும், அதிக பொருள் செலவு செய்யாமல் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். நன்றாக படித்த பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், படித்த துறையிலேயே உத்தியோகம் கிடைக்கும், பிடித்த துறையில் உத்தியோகம் கிடைக்கும். அதே போன்று திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல சந்தான பாக்கியம், நற்புத்திர பேறு உண்டாகும். குறிப்பாக வயோதிகர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல மனநிலை, சந்தோஷம் இருக்கும். சனி கிரகத்தை மூதாதையர்களுடைய கிரகம் என்று கூறலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சூரியன் பித்திருக்காரகன், சந்திரன் மாத்திருக்காரகன். இந்த அடிப்படையிலே சனி ஆயுட்காரகனாக இருக்கின்றார். ஆனால் முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு சனியை வைத்து பார்க்கலாம். அப்படியாக வயோதிகர்களுக்கும் கூட நல்ல ஆரோக்கியம் இந்த ஆண்டிலே இருக்கும். பிறகு கல்வி, நல்ல ஒரு உத்தியோகத்தினால நல்ல செல்வ நிலை, நல்ல ஆரோக்கியம், திருமண வைபவங்கள், புத்திர பேறு என்று அனைத்துமே கிடைக்கும். பொதுவாக இந்த வருடம் பிறக்கக்கூடிய அடிப்படையிலே புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கின்றார்கள். குருவுடைய பார்வை புதன் சுக்கிரனுக்கு கிடைக்கிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை செய்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டிலே. எனவே கல்வியிலே சீர்திருத்தங்கள் செய்யப்படும். கல்வியிலே நல்ல தரமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அரசு இந்த பொறுப்பை ஏற்று செய்ய வேண்டும். கல்வியிலே இப்போது இருக்கக்கூடிய குறைகளை அனைத்தும் சரி செய்ய வேண்டும். அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்ல தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற சீர்திருத்தம் நடக்கும். அடுத்ததாக சுக்கிரன் குரு பார்த்து கொள்வதனால் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதிகமான கோவில்களுக்கு குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் செய்யப்படும். இதிலே ஒரு ஒழுங்கு நீதி இருக்கும். அடுத்ததாக
இந்த வருடம் பிறக்கும் பொழுது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அதனால் அரசுடைய சட்ட திட்டங்கள் மிக நேர்மையாக சரியாக நடத்தப்படும். சூரியன் என்று சொல்லக்கூடியவர் ராஜ கிரகம், அரச கிரகம். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் வருடம் பிறக்கும் போதும் அவர் உச்சம் பெற்றுத்தான் இருப்பார். சூரியன் சித்திரை மாதத்திலே நுழையக்கூடிய காலம்தான் தமிழ் வருட பிறப்பு. அதனாலே இந்த வருடத்திலே சட்டத்திட்டங்கள் சரியாக இருக்கும். அநீதியாக சட்டத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அதனால் நல்லவர்கள் இந்த வருடத்திலே காப்பாற்றப்படுவார்கள். லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். அதனால் அனைவருக்குமே சொந்தமாக வீடு வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் இந்த வருடத்திலே பூர்த்தியாகும். பூமிகாரகனாக இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலே அவர் இருக்கின்றார். கட்டிடகாரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் குரு பார்வை கிடைக்கின்றது. சுக்கிரன் உச்சஸ்தானத்திலே இருக்கின்றார். அதனால் எல்லோருக்கும் சொந்த வீடு வேண்டும் என்ற ஒரு கனவு இந்த வருடத்திலே பூர்த்தியாகும். 8ஆம் இடத்திலே லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றார். அதனால் முடிந்த அளவிற்கு அனைவரும் பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். சரியான நற்பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். தீய பழக்கங்கள் இந்த வருடத்திலே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்திலே ராகு இருப்பதனால் லாகிரி வஸ்துக்கள் மீது அதிகமான நாட்டம் பிள்ளைகளுக்கு, பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். இதை முடிந்த அளவிற்கு பெற்றோர்கள் கண்காணித்து தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு இந்த வருடத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். அதனால் முடிந்த அளவிற்கு அனைவருமே ஆன்மீக ஈடுபாட்டை கைக்கொள்ள வேண்டும். பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். சிந்தித்து பேச வேண்டும். பிறரை புண்படுத்தக்கூடாது. செல்வத்தை நியாயமாக நல்ல விதத்திலே செலவு செய்ய வேண்டும். குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும்படி விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் போதுமானது. இந்த தமிழ் வருடம், ஹே விளம்பி வருடம் அனைவருக்குமே அனைத்தும் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். மேலும் இந்த வருடம் பிறக்கக்கூடிய இன்றைக்கே சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கின்றது. அதனால் விநாயகரை வழிபடும் போது விநாயகர் அனைத்து விதமான தடைகளையும் விக்னங்களையும் போக்குவார். இந்த வருட பிறப்பே சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கு வருவதனால் இந்த வருடத்திலே எந்த விதமான தடை, இடையூறு, விக்னங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்காது. அனைத்தையும் விநாயகர் பார்த்து கொள்வார். அவரை சரணாகதி அடைவோம். இந்த வருடத்தை அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அனைவருக்குமே அனைத்துமே நல்லபடியாக நடக்கட்டும். இந்த ஹே விளம்பி வருடத்திலே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஆண்டிலே ஆடி மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகுவும் 11ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கிறார்கள். இதிலே 11ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். பெரியவர்களுடைய ஆசையை கொடுக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக இருக்கும். 5ல் ராகு இருக்கிறதுனால முடிந்த அளவிற்கு பிள்ளைகளை நட்பு ரீதியாக நீங்க கையாளணும். நட்பு ரீதியாக அவர்களிடத்தில் நீங்க பழகணும். அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிந்த அளவிற்கு ஆடி மாதத்துக்கு பிறகு செய்யலாம். ராகு கேதுடைய பயிற்சி ஆனதுக்கு பிறகு 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் வருது. அப்படி வரும்பொழுது கடகத்தில் ராகு, மகரத்தில் கேது பொதுவாக பலம் பெற்று நன்மையை செய்யும். அதனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். 10ல் கேது வரும்போது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு ஆவணி மாதம் வரைக்கும். அதனால ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். தேவையற்ற கடன் வாங்குறத தவிர்க்கணும். அத்தியாவசியமா கடன் தேவைன்னு சொல்லும்போது நம்பகமான நல்ல இடத்துல, வங்கியில இது போல குறைந்த வட்டியில கடனை வாங்கணும். போட்டியாளர்களிடத்துல விட்டு கொடுத்து போகணும். சுய தொழில் செய்யறவங்க மிக கவனமாக இருக்கணும். ஆவணி மாதத்துக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வராரு. திருமணம் தடைப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கைகூடும். நல்ல வரன் கிடைக்கும். திருமணமாகி பிறந்து இருக்கக்கூடியவங்க ஒன்று சேருவீங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், தொழில் நலிவு போன்ற விஷயங்கள் சரியாகும். உங்க மனதிலேயே நல்ல உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அஷ்டம சனி இப்போது உங்களுக்கு இருக்கு. மார்கழி மாதம் வரைக்கும் முடிந்த அளவிற்கு போட்டிகள்ல இருந்து நீங்க தள்ளி இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வழக்காடு மன்றம் போன்ற விஷயங்களை நினைத்து பார்க்க கூடாது. துணிந்து செய்யக்கூடிய, ரிஸ்க் எடுக்க வேண்டிய காரியங்களை தள்ளி போடணும். மார்கழியில சனி பயிற்சியாகி 9ஆம் இடத்திற்கு போகும்போது அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பெரியவர்களுடைய துணை கிடைக்கும். நல்ல ஞானம் இருக்கும். இப்படியாக இந்த ஆண்டுல நீங்க என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும், எதை செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுட்டு திட்டமிட்டு செய்யும் போது இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். பொதுவாக முற்பகுதியை விட இந்த ஆண்டுடைய பிற்பகுதி உங்களுக்கு மிக சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டிலே நீங்கள் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விரதம் சஷ்டி விரதம். மாதந்தோறும் 2 சஷ்டி வரும். அதுல உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும்.
ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டு தொடக்கத்தில் 4ல் ராகுவும் 10ல் கேதுவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது சொத்து சேர்க்கை உண்டாகும், இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், நல்ல வாகன யோகம் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்லவர்களோடு நீங்கள் பழக வேண்டியது அவசியம், நல்ல பழக்க வழக்கங்களை கை கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் தீமைகள் செய்யலைன்னு சொன்னாலும் கூட, தீமைகள் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க தவறு செய்தாலும் கூட உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். 10ல் கேது இருக்காரு. வேலையில் நீங்கள் வேலையேன்னு கடமையேன்னு செய்யாமல் கடமையுணர்வோடு வேலையை செய்யும்போது, அதில் ஈடுபாட்டோடு இருக்கும்போது நல்ல பேர் புகழ் எல்லாம் உங்களை வந்து சேரும். ராகு கேதுவுடைய பயிற்சிக்கு பிறகு ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது 9ஆம் இடத்திற்கும் வருவாங்க. 3ல் ராகு வரும்போது நல்ல தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், உற்சாகமாக இருப்பீங்க. எந்த காரியத்திலும் எடுத்தா அதை முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு பசிதாகம் தூக்கம் கூட வரும். சகோதர ரீதியாக கூட ஒற்றுமை இருக்கும். 9ஆம் இடத்துல கேது வரும்போது நீங்க என்ன செய்யணும்னாலும் உங்களுக்கு பக்கபலமாக குருவாக துணையாக ஒருவர் இருப்பாரு. பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களை உயர்த்தும். குரு ஆண்டு தொடக்கத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆவணி மாதம் வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கும்போது குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால எது நல்லது எது தீயதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நல்லதை செய்து அதன் மூலமாக பலனையும் புகழையும் பெறுவீங்க. குழந்தைகளுக்கு நன்மைகளை செய்வீங்க. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திர பேரு உண்டாகும். ஆவணி மாதத்துக்கு பிறகு குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வராரு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தேவையற்ற கடன் வாங்குறதை தவிர்க்கணும். எவரிடத்திலும் போட்டி போடாமல் இருக்கணும். குறிப்பா வழக்கு வியாஜ்யங்கள்ல தலையிடக்கூடாது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. கண்டக சனியாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால முடிந்த அளவிற்கு குடும்பத்துல வாழ்க்கை துணை இடத்துல விட்டு கொடுத்து போகணும். தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கணும். மார்கழி மாதத்துல சனி பயிற்சியாகி 8ஆம் இடத்திற்கு வராரு. அஷ்டம சனி தொடங்குது. பொதுவாக அஷ்டம சனி கஷ்டம் கொடுக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தர்ம கர்மஸ்தானத்திற்கு அதிபதின்றதுனால பெரிய கஷ்டம் இருக்காது. மேலும் சனி குருவுடைய வீட்டுக்கு தான் வரார். அதனால திட்டமிட்டு காரியங்களை செய்யணும். பின்விளைவை தெரிந்து கொண்டு காரியங்களை செய்யணும். பக்குவமாக நிதானமாக இருக்கணும். அப்படி இருந்தா போதுமானது. இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு முழுக்க நீங்க அஷ்டமி விரதத்தை கை கொள்ளணும். மாதந்தோறும் 2 அஷ்டமி வரும். எந்த அஷ்டமியில உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கு விரதம் இருந்து பைரவரை வழிபடும் போது இந்த ஆண்டு ஏற்றம் தரும் ஆண்டாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 3, 9ஆம் இடங்கள்ல ராகு கேது இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதுவும் சூரியனுடைய வீட்டுல இருக்கார். அரசு சார்ந்த ஆதாயம் கிடைக்கும். விளையாட்டு துறை மூலமாக நீங்க பிரபல்யம் ஆகலாம். தனிப்பட்ட திறமைகள் ஏதாவது இருந்தால் அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஆதாயம் பெறுவீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிப்பீங்க. 9ஆம் இடத்துல கேது இருக்காரு. பெரியவர்களுடைய துணை இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். அதனால வரும் முன் காக்கக்கூடிய அளவிற்கு நீங்க இப்போது அறிவாளியாக திகழ்வீங்க. ராகு கேதுடைய பயிற்சி ஆடி மாதத்துல நடக்குது. 2ஆம் இடத்திற்கு ராகுவும் 8ஆம் இடத்திற்கு கேதுவும் வராங்க. முடிந்த அளவிற்கு மன கட்டுப்பாட்டோடு இருக்கணும். தேவையற்ற குழப்பம், சஞ்சலம், சந்தேகம் போன்ற விஷயங்களை கைவிட்டுடணும். பேச்சு, செல்வாக்கு போன்ற விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்கணும். நீங்க நல்ல செல்வாக்குள்ள மனிதராக இருந்தாலும் கூட உங்களுடைய அதிகாரம் செல்வாக்கை நல்ல விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தணும். குடும்ப நபர்களை அனுசரித்து போகணும். 8ல் கேது வரும்போது தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் வரும்போது முடிந்த அளவிற்கு மனதை கட்டுப்படுத்தணும். பிடித்த நபர்களோடு நல்லவர்களோடு சத் சங்கத்தில் கலந்துக்கணும். ஆன்மீக ஈடுபாடு கொண்டு ஆலயங்களுக்கு நிறைய போக தொடங்கணும். அப்படி செய்யும்போது ராகு கேதுடைய பயிற்சியை சமாளிக்கலாம். ஆண்டு தொடக்கத்துல குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால எப்போதுமே ஒருவர் செல்வத்தை சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம். நல்ல படிச்சு பட்டயங்கள்லாம் கூட வாங்கிடலாம். ஆனா நல்ல பெயர் எடுக்கிறது தான் கஷ்டம். அதனால நல்ல பெயர் கிடைக்கிற அளவுக்கு நன்னடத்தையோடு நீங்க இருக்க வேண்டியது அவசியம். பெரியவர்களை மதிக்க வேண்டியது அவசியம். ஆவணி மாதத்துல குரு பயிற்சியாகி 5ஆம் இடத்திற்கு வராரு. அப்போ உங்களுடைய ராசியை பார்ப்பாரு. நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். ஆண்டு தொடக்கத்துல 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. மார்கழி மாதத்துல 7ஆம் இடத்திற்கு வரப்போறார். அது வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த தன்னம்பிக்கை இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல போட்டிகள் எதுல கலந்து கொண்டாலும் அதுல நீங்க வெற்றி பெறுவீங்க. வீரதீர பராக்கிரம காரியங்கள் எல்லாம் கூட நீங்க வென்று அதன் மூலமாக கூட உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அதாவது விளையாட்டுத்துறை மூலமாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட உண்டு. 7ஆம் இடத்திற்கு சனி வரும்போது முடிந்த அளவிற்கு எல்லாரிடத்திலிருந்தும், அதாவது தீயவர்களிடத்திலிருந்து விலகி இருக்கணும். எல்லாரையும் நம்புறதை தவிர்க்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்வாழ்க்கை துணையை கட்டாயமாக நம்பணும். அப்படி யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரே விஷயத்தை நீங்க புரிஞ்சிருந்தா போறோம். கண்டக சனியினால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது. ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய முன்னேற்றமான ஆண்டாகவே அமையும். இந்த ஆண்டுல நீங்க ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும். மாதந்தோறும் 2 ஏகாதசி வரும். அதுல எந்த ஏகாதசியில உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் போது இந்த ஆண்டுல உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல ராகு கேது 2 8ஆம் இடங்கள்ல இருக்கு.
ஆடி மாதத்துல பயிற்சியாகி ராசிக்கு ராகுவும் 7ஆம் இடத்திற்கு கேதுவும் வருகின்றது. ராகு கேத்து கிட்ட இருந்து சாதகமான பலன்களை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதனால இந்த ஆண்டு முழுக்கவே நீங்க தினந்தோறும் காலை எழுந்தவுடனே முதல்ல தியானம் செஞ்சிருங்க. மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும், உங்களுடைய வசத்துல இருக்கணும். மனம் போன போக்குல நீங்க போகக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை செய்தா போதுமானது. ராகு கேதுவினால உங்களுக்கு எந்த விதமான பாதகமான பலன்களும் ஏற்படாது. அடுத்ததாக குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்போது இருக்காரு. ஆவணி மாசத்துல பயிற்சியாகி 4ஆம் இடத்திற்கு வரார். குருவும் கூட உங்களுக்கு இந்த ஆண்டுல சாதகமாக இல்லை. இருந்தாலும் கூட நீங்க நல்ல பலன்களை பெறணும்னு சொல்லும்போது குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த ஒரு பணியை நீங்க தொடங்கினாலும் சரியாக திட்டமிட்டு நல்ல கால நேரம் பார்த்து அனுபவஸ்தரை துணை கொண்டு பணியை தொடங்கணும். அப்படி செய்துட்டா உங்களுக்கு தடைகள் ஏற்படாது. 4ஆம் இடத்திற்கு குரு வரும்போது முடிந்த அளவிற்கு உங்களுடைய சுகங்கள், உங்களுடைய ஆடம்பரம், வசதி வாய்ப்புகளை குறைத்து கொண்டு எளிமையாக இருக்க பழகிக் கொள்ளணும். எளிமையான உணவு, உங்களுடைய பணிகளை நீங்களே செய்து கொள்வது, பிறரை உங்களுடைய பணிக்கு தூண்டாமல் இருப்பது போன்ற விஷயங்களை செய்தால் போதுமானது. 3, 4 குரு இருக்கக்கூடிய பலன்களையே நீங்கள் சாதகமான பலன்களையே பெற முடியும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஆண்டுடைய தொடக்கத்துல மார்கழி மாதத்துல பயிற்சியாகி 6ஆம் இடத்திற்கு வருவார். அப்படி 5ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நல்ல பக்குவம் இருக்கும். வயதுக்கு மீறிய அளவிற்கு உங்களுக்கு அனுபவம், ஞானம், பக்குவம் இருக்கும். அது உங்களை காப்பாற்றும். எதிலையும் பொறுமையாக இருப்பீங்க. அப்படி இருந்துட்டாலே தோல்வி ஏற்படாது. 6ஆம் இடத்திற்கு சனி வரும்போது அது மிக யோகமான பலனாக இருக்கு. அப்படி வர்றதுனால மார்கழி மாதத்துக்கு பிறகு குரு, ராகு, கேத்துன்னு சொல்லக்கூடிய ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொன்னாலும் கூட சனி உங்களை காப்பாத்துறாரு. 5ல் இருக்கும்போது பக்குவத்தை கொடுத்துடுறாரு, நல்ல அறிவை கொடுக்கிறாரு. 6ஆம் இடத்திற்கு வரும்போது தைரியம், தன்னம்பிக்கை கொடுத்துக்கிறாரு. போட்டிகளை சமாளிக்க முடியும். இந்த ஆண்டு முழுக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்ல அனுபவசாலியை உங்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ளணும். திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். தனியாக தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல கூட்டாளியை தேர்ந்தெடுக்கணும். இது செய்துட்டா போதுமானது. இந்த ஆண்டுல உங்களுக்கு வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும். இந்த ஆண்டுல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சதுர்த்தி விரதம். மாதந்தோறும் 2 சதுர்த்தி வரும். ஒன்று சங்கடகர சதுர்த்தி, ஒன்று சுக்லபக்ஷ சதுர்த்தி. இதுல உங்களுக்கு என்றைக்கு முடியுமோ அன்றைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டா போரும். இந்த ஆண்டு வளர்ச்சி தரக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமையும். சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்துல உங்களுடைய ராசியில ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. இது சாதகமான பலன் கிடையாது. இதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மனதை உங்களுடைய வசத்துல பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மட்டும்தான். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத சஞ்சலம், வீண் பயம், குழப்பம் இதுக்கு நீங்க ஆளாக கூடாது. இப்படியாக நீங்க கட்டுப்பாட்டோடு இருந்துட்டா போறோம். ராகு கேது சம்பந்தமாக ஜென்ம ராகு, 7ஆம் இட கேது, இதை சமாளிச்சிடலாம். ஆடி மாசத்துல ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க. ராசியில் இருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்திற்கு போறாரு. சுபகாரியங்கள்ல செலவுகளை செய்ய முடியும், சுபகாரியங்களை நடத்த முடியும். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமாக கல்வி பயில்வதற்கு, உத்தியோகம் செய்வதற்கு போக முடியும். சொந்த காலில் நிற்க முடியும். 6ஆம் இடத்துல கேது வரும்போது உங்களுக்கு போட்டிகளே இருக்காது, தடைகளே இருக்காது. உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அப்படியாக ஆரோக்கியமும் கூட சிறப்பாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்துல குரு 2ஆம் இடத்துல இருக்கார். தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்காரு. பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, அந்யோன்யம் இருக்கும். குடும்ப நபர்களுடைய உதவி, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆவணி மாசத்துல குரு பகவான் பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. ஆவணி மாதம் வரை குரு கொடுத்த அந்த பணத்தை, செல்வத்தை நீங்க சேமித்து வைக்கும்போது அதன் பிறகு அது உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அதே போன்று குடும்ப நபர்கள்ட்ட நீங்க அந்யோன்யமாக நட்புறவோடு நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய ஆதரவும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால 3ஆம் இடத்திற்கு குரு வந்தாலும் கூட அதை சமாளிக்க முடியும். அர்த்தாஷ்டம சனி இருக்கு ஆண்டு தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும். அதனால முடிந்த அளவிற்கு தாழ்வு மனப்பான்மைக்கும் இருக்கக்கூடாது. அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கக்கூடாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எல்லாமே என்னால முடியும், என்னால முடியாதது இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதே போன்று தீயவர்களுடைய சகவாசம் இருக்கக்கூடாது. இதை நீங்க கவனத்தில் வச்சுட்டா போறோம். அர்த்தாஷ்டம சனினால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சனி பகவான் பயிற்சியாகி மார்கழி மாதத்துல 5ஆம் இடத்திற்கு வருவாரு. அப்போது உங்களுடைய கல்வி அறிவு சிறப்பாக இருக்கும். கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக நன்மை நடக்கும். பூர்வீகத்துக்கு சிலர் திரும்ப வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும். இப்படியாக இந்த ஆண்டுல உங்களுக்கு நல்ல ஏற்றமான சாதகமான பலன்களே கிடைக்கும். இந்த ஆண்டு முழுக்க நன்மை நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கிருத்திகை விரதம். மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை அன்றைக்கு விரதம் இருந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டா போதுமானது. ஜென்மராகு, 7ல் கேது, 3ஆம் இடத்துக்கு வரப்போற குரு, அர்த்தாஷ்டமசன் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்க சமாளிக்க முடியும். அதை எதிர்த்து போராடி வாழ்க்கையில வெல்ல முடியும். கன்னியா ராசி அன்பர்களே,
இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இது மிகச்சிறந்த சாதகமான பலனாக இருக்கு. 12ல் ராகு இருக்கும்போது சுய தொழில் புரியக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமாக தொழிலை விரிவுபடுத்த முடியும். பொதுவாகவே சுப காரியங்களை செய்ய முடியும். கல்வி உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க முடியும். நினைத்த விஷயங்களை சுய தேவைகளை சுயமாக இருந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு ஆடி மாதம் வரைக்கும். அப்படி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தடைகளே இருக்காது. யாருமே உங்க வழியில குறுக்க நிற்க முடியாது. நல்ல அறிவுபூர்வமாக நீங்க செயல்படுவீங்க. சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. எதையும் திட்டமிட்டு சரியாக அந்த பலனை அடையக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கும். ராகு கேதுடைய பயிற்சி ஆடி மாதத்தில் நடக்கும்போது 11ஆம் இடத்துக்கு ராகு வராரு. இது மிகச்சிறந்த யோகமான பலனாக இருக்கும். பொதுவாக 11க்கு ராகு வந்தாலே நல்லது. அதுவும் உங்களுடைய ராசிக்கு 11க்கு வரும்போது அவர் கடக ராசிக்கு வரார். அதனால நல்ல லாபம் இருக்கும். மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய அனைத்தையுமே நீங்க செய்து மகிழ முடியும். 5ஆம் இடத்திற்கு கேது வராரு. அதனால கல்வியில சிறந்து விளங்க முடியும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சமயோசிதமாக நடந்து கொள்வீங்க. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் சரியாக கையாளுவீங்க. ஜென்ம குரு இருக்கு ஆவணி மாதம் வரைக்கும். அதனால எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட நிதானமாக பொறுமையாக பக்குவமாக இருக்கணும். ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வரக்கூடாது. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவணும். ஆவணி மாதத்துக்கு பிறகு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வராரு. தனஸ்தானத்துல குரு, லாபஸ்தானத்துல ராகு. பண விஷயத்துல மிக சிறப்பான நிலைமையில நீங்க முன்னேறுவீங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப நபர்கள் அனைவருடைய தேவையும் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். மார்கழி மாதம் வரைக்கும் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி சிறப்பாக இருக்கும். மார்கழி மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வராரு. அர்த்தாஷ்டம சனி தொடங்குது. அப்படி தொடங்கினாலும் ராகு சாதகமாக இருக்காரு, குரு சாதகமாக இருக்காரு. அதனால அர்த்தாஷ்டம சனினால பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் நேராது. முடிந்த அளவிற்கு நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொண்டு நல்லவர்களுடைய துணையை கொண்டு பெரியவர்களை மதித்தால் போதுமானது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத் தரக்கூடிய ஆண்டாக அமையும். இந்த ஆண்டுல நீங்க பௌர்ணமி விரதத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில விரதம் இருந்து மாலை நேரத்தில் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யறது அல்லது சத்யநாராயண விரதம் இருக்கிறது போன்ற விஷயங்களை செய்யும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமையும். துலா ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு தொடக்கத்தில் ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 11ல் ராகு இருக்கும்போது நல்ல வருமானம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன்களையே அனைத்து விஷயத்திலையும் பெறுவீங்க. கல்வியிலையும் கூட மிக சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுடைய உத்தியோகத்துல நல்ல ஊதிய உயர்வு சிறப்பாக கிடைக்கும். சுய தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இப்படி எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நீங்க சேமித்து வைக்கணும். அனாவசிய செலவுகள் செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது 11ல் இருந்து ஆடி மாசத்துல 10ஆம் இடத்திற்கு ராகு வருவாரு. அந்த சமயத்திற்கு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆண்டுடைய தொடக்கத்துல 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்படி இருக்கும்போது கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்க முடியும். உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். திட்டமிட்டு காரியங்களில் வெற்றி பெற முடியும். ஆடி மாதத்துல பயிற்சியாகி 4ஆம் இடத்திற்கு கேது வருவாரு. அப்ப முடிந்த அளவிற்கு மனப்பக்குவமாக இருக்கணும். எதையும் சரியாக ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பிறகு முடிவு செய்யணும். அவசரம் இருக்கக்கூடாது. குறிப்பாக முன்பின் தெரியாத வரை புதிய நபரை நம்பி அந்த காரியத்தில் இறங்கக்கூடாது. இப்படி செய்தால் போதுமானது. ராகு கேத்துடைய சஞ்சார சூழ்நிலையை சமாளித்து விடலாம். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்காரு ஆண்டின் தொடக்கத்துல. அதனால சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி உங்களுக்கென்று உங்களுடைய குடும்பத்திற்கென்று செலவு எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் கூட பொதுவாக தர்ம காரியங்களை அதிகமாக செய்யணும். ஆன்மீக சம்பந்தமான செலவுகளையும் கூட செய்யலாம். அப்படி செய்யும்போது வேறு ஏதும் நஷ்டம், வேறு ஏதும் விரயம் போன்ற செலவுகள் உங்களுக்கு வராம இருக்கும். ஆவணி மாதத்துல குரு ராசிக்குள்ள வராரு. அதாவது விரய குரு ஜென்ம குருவாக மாறுறாரு. அப்படி வரும்போது எதுலையும் பொறுமை காக்கணும். பொதுவாக குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் நிதானமான கிரகம். அதே வழியை நீங்க பின்பற்றிட்டா போதுமானது. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எதையும் விட்டு கொடுத்து போகணும். சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். இப்படி எடுத்துட்டா போறோம். ஜென்ம குருவினால உங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. ஆண்டு தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. 7ரை சனி நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சனி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்றதுனாலையும் 7ரை சனியுடைய முடிவு காலம்னு சொல்றதுனாலையும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிடும். சனி பயிற்சியாகி மார்கழி மாதத்துல 3ஆம் இடத்திற்கு போறது மிகச்சிறந்த யோகம். நல்ல தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். இதனால் வரை இருந்த உடல் உபாதை, நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஆரோக்கியமாக நீங்க இருப்பீங்க. மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பதற்கு மாதந்தோறும் பிரதோஷ விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும். மாதத்துல 2 பிரதோஷம் வரும். உங்களுக்கு எந்த பிரதோஷம் அன்றைக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அன்றைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது இந்த ஆண்டுல உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் ராகு கேத்துக்கள் சஞ்சாரம் செய்றாங்க. ஆடி மாதம் வரைக்கும் இருப்பாங்க. 10ல் ராகு இருக்கும்போது உங்களுடைய உத்தியோகத்துல கடமை உணர்வோடு நீங்க இருக்கணும்.
வேலையில ஈடுபாட்டோடு அந்த வேலையை செய்யணும், பிடிக்காத வேலையை செய்யக்கூடாது. அப்படி வேலை பிடிக்கலன்னு சொன்னாலும் கூட பிடிச்ச வேலைக்கு மாற முயற்சி செய்யணுமே தவிர ஒரு வேலையை பிடிக்காம செய்யக்கூடாது. 4ல் கேது இருக்கும்போது முடிஞ்ச அளவிற்கு சுகபோகங்களை குறைச்சிக்கணும். வாழ்க்கை முறையை எளிமையாக இருக்கணும். அதாவது உங்களிடத்துல வாகனம் இருந்தாலும் கூட நீங்க மிதி வண்டியில போகலாம், அல்லது உடற்பயிற்சி செய்யலாம், நடைப்பயிற்சி செய்யலாம். வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எளிமையாக இருந்தால் போதுமானது. 4ல் கேது இருக்கும்போது பிரச்சனை ஏற்படாது. 10ல் இருக்கக்கூடிய ராகு ஆடி மாதத்துல பயிற்சியாகி 9ஆம் இடத்திற்கு வருவாரு. அப்போது பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கணும், பெரியவர்களுடைய துணையை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி செய்துவிட்டால் போதுமானது. நல்ல விஷயங்கள் நடக்கும். 4ல் இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கு வருவாரு. அப்படி வரும்போது இது நாள் வரை உங்களுடைய மனதில் இருந்த குழப்பம், தயக்கம், சஞ்சலம் அனைத்துமே அகன்றுடும், தெளிவு பிறந்துடும், வழி உங்களுக்கு தெரிஞ்சிடும், எது இலக்கு, எது பாதை, எது பயணம்ன்றது புரிஞ்சிடும். அதனால சரியான பாதையில் நீங்க பயணம் பண்ணுவீங்க. அதுலேயும் கூட உங்களுக்கு தடை எதுவும் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகும். ஆண்டு தொடக்கத்தில் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ஆவணி மாதம் வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும். எதை தொட்டாலும் கூட அதிலிருந்து ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இருக்கும். அதை நீங்க சேமித்து வைத்து சிக்கனமாக இருந்துட்டா போதுமானது. ஆவணி மாதத்துல 12ஆம் இடத்திற்கு குரு வருவாரு. விரய குரு தொடங்கும். அப்போது நீங்க செலவு செய்வதற்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆண்டுல மார்கழி மாதம் வரைக்கும் ஜென்ம சனி இருக்கு உங்களுக்கு. அதனால முடிந்த அளவிற்கு கடுமையாக உழைக்க நீங்க பழகிக்கணும். முடிந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட எளிமையாக இருக்கிறது, கடுமையாக உழைக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, நன்னடத்தை, அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்வது, இதை செய்தால் போதுமானது. ஜென்ம சனியினால பிரச்சனை இருக்காது. மார்கழி மாதம் சனி ஜென்ம சனியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு வருவார். அப்போது 7 சனி முடிவு உங்களுக்கு தொடக்கமாகுது. 2ஆம் இடத்திற்கு சனி வராரு. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். ஏற்பட்ட பிரச்சனை, குழப்பம், தயக்கம், கஷ்டம் அனைத்துமே சரியாகும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சொல்வாக்கு, செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கிறதுக்கும், ஜென்ம சனி, விரய குரு போன்ற சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கும் மாதந்தோறும் சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருங்க. அன்றைய நாளில் விரதம் இருந்து நரசிம்ம சுவாமியை வழிபடுங்க. அப்படி செய்யும் போது ஜென்ம சனி, விரய குருவை சமாளித்து நீங்க வெற்றி நடை போடக்கூடிய ஆண்டாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. ஆடி மாதம் வரைக்கும் இருக்கு. 9ல் ராகு இருக்கும்போது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் நீங்க நினைவுல வைத்துக்கொண்டா போதுமானது. எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை நீங்க நினைத்து கூட பார்க்க கூடாது. நன்னடத்தை, நேர்மையான வழி போன்ற விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட உங்களுக்கு யோகமான பலன்களே ஏற்படும். 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. அதனால நல்ல ஞானம் இருக்கும். நல்ல ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எந்த காரியத்தை எப்படி எளிதாக செய்யணும், எந்த காரியத்தை தவிர்க்கணும், போட்டிகளில் எப்படி வெற்றி பெறணும், எடுத்துக்கொண்ட காரியத்தில் எப்படி பலன் அடையணும் போன்ற விஷயங்கள் தெரியும். ஆடி மாதத்துல ராகு பயிற்சியாகி 8ஆம் இடத்திற்கும் கேது பயிற்சியாகி 2ஆம் இடத்திற்கும் வருவாங்க. அப்ப முடிந்த அளவிற்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய குணம், நிதானம், பொறுமை போன்ற குணங்களை நீங்க வளர்த்து கொண்டா போதுமானது. இந்த ராகு கேத்துக்கள்னால பிரச்சனை இருக்காது. குறிப்பாக திருமணம் ஆனவர்கள் இல்வாழ்க்கை துணையிடத்துல முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போக பழகிட்டாலே போறோம். குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போகும். ஆண்டு தொடக்கத்துல குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆவணி மாசம் வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வேலையில நீங்க நேர்மையாக இருந்தா போதும். வாங்கக்கூடிய ஊதியத்துக்கு நம்ம சரியாக உழைக்கணும். அப்பதான் அந்த காசு நம்முடைய உடல்ல ஒட்டும் சொல்லி நம்ம முன்னோர்கள் நினைப்பாங்க. அந்த ஒரு நினைப்பு உங்களிடத்துல இருந்தா போதும். 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு ஆவணி மாசத்துல குரு வருவாரு. அப்போது நல்ல லாபம் கிடைக்கும். இதனால் வரை நீங்க பட்ட பாட்டிற்கு, உங்களுடைய உழைப்பிற்கு மிகச்சிறந்த பாராட்டு, பரிசு, பட்டயங்கள் போன்ற விஷயம்லாம் கிடைக்கும். நல்ல புகழ் கிடைக்கும். பிரபல்ய யோகம் கிடைக்கும். அனைத்துமே சாதகமாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் சனி பகவான் 12ஆம் இடத்துல விரய சனியாக இருக்காரு. அதனால முடிந்த அளவிற்கு செலவுகளை செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குடும்ப நபர்களுடைய தேவைகளை செய்யுங்க. அப்படி இல்லாத போது பொதுவான செலவுகள், தர்ம காரியங்கள் செய்வது, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது, அப்பப்போ சிறு பிரயாணங்கள் செய்து முடிந்த அளவிற்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களை செய்தா போதுமானது. விரய சனியினால உங்களுக்கு ஏதும் கெடுதல் ஏற்படாது. மார்கழி மாதத்துல ஜென்ம சனி தொடங்குது. அப்போது ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். எளிமையான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மன கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை நீங்க கை கொண்டா போதுமானது. ஜென்ம சனியையும் கூட நீங்க சமாளிச்சிடலாம். மேலும் இந்த ஆண்டுல விரய சனி, ஜென்ம சனி 2, 8ல் கேது ராகுக்கள் இருந்தாலும் கூட நல்ல பலன்களை அடையறதுக்கும், வாழ்க்கையில உயர்வதற்கும், வெற்றி பெறுவதற்கும் மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு விரதம் இருந்து சிவாலயம் சென்று நடராஜ பெருமானை வழிபடுங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் இருக்காங்க. ஆடி மாசத்துல பயிற்சியாகி ராகு 7ஆம் இடத்திற்கும் கேது ஜென்ம கேதுவாக ராசிக்குள்ளேயும் வருவாங்க.
அதனால இந்த ஆண்டு முழுக்கவே நீங்க ராகு கேத்து கிட்ட இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அது உங்களுக்கு பாதகமான பலன் செய்யாம இருக்கிறதுக்கு தன்னடக்கத்தோடு இருக்கணும். நடந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது, வரப்போறதை நினைச்சு பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சிடணும். அப்படியாக நீங்க பக்குவப்பட்டு இருக்கும்போது சந்தேகம், பயம், குழப்பம், சஞ்சலம் போன்ற விஷயங்களை தவிர்க்கும் போது ராகு கேத்துவினால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நேராது. ஆண்டுடைய தொடக்கத்துல குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. எந்த இடத்திற்கு நீங்க போனாலும் அங்கீகாரம் கிடைக்கும். ஏற்கனவே நீங்க நிராகரிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னாலும் கூட இப்போது நீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க. திருமண தடை இருந்ததுன்னா இப்போது நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேர் இல்லாம தாமதமாகி கொண்டு இருந்தா இப்போது நல்ல புத்திர பேரு கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெயரை நீங்க எடுப்பீங்க. ஆவணி மாதத்துல குரு பயிற்சியாகி 10ஆம் இடத்திற்கு வராரு. அப்போது ராசியில கேது இருப்பார். ராசியில கேது இருக்கிறது, 10ல குரு இருக்கிறது. அதனால தர்மவானா நீங்க இருக்கணும், நியாயவானா இருக்கணும். அப்படியாக சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தர்ம ரீதியாக தார்மீக அடிப்படையில் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் போது செயல்படும் பொழுது ஜென்மக்கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம மாறாக நல்ல பலன்களே உண்டாகும். ஆண்டு தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. மிகச்சிறந்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைச்சுட்டே இருக்கும். லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும். வேலைக்கு போறீங்கன்னு சொல்லும்போது கூடுதலாக பகுதி நேரத்தில் ஏதாவது ஒரு உத்தியோகம் தொழிலை செய்வீங்க. படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட பகுதி நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பீங்க. அல்லது வேலை பார்த்துட்டே படிக்க முடியும். அப்படியாக ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களை செய்ய முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பலன்களை பெற முடியும். மார்கழி மாதத்துல சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு வராரு. விரய சனி தொடங்குது. அந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவிற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான தர்மங்களை செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். வசதி வாய்ப்புல குறைந்து இருக்கக்கூடியவங்க உடல் ரீதியாக பரோபகாரமாக இருக்கணும். உடல் ரீதியாக பிறருக்கு உதவி செய்யணும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவலாம். ஆன்மீக பணின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துல உழவார பணிகளை செய்யலாம். பெற்றோர்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். அப்படி செய்தால் போதுமானது. விரய சனினாலையும் கூட உங்களுக்கு ஏதும் கெடுபலன் ஏற்படாது. மேலும் ராகு கேதுவுடைய சாதகமற்ற சஞ்சாரம், மார்கழி மாதத்திலிருந்து விரய சனி தொடங்கக்கூடிய காலம், இவை அனைத்தையும் சமாளிக்கிறதுக்கு நீங்க வெற்றி பெறுவதற்கு இந்த ஆண்டு முழுக்க பௌர்ணமி தோறும் விரதம் இருங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றைக்கு ஒரு விசேஷம், ஒரு பண்டிகை, விரத நாள், திருவிழா வரும். அந்த பண்டிகை என்னவோ அந்த சுவாமிக்கு விரதம் இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாகவே அமையும். கும்பராசி அன்பர்களே, ஆண்டுடைய தொடக்கத்துல ராசியில கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. ஆடி மாசத்துல பயிற்சி ஆவாங்க. அது வரைக்கும் முடிந்த அளவிற்கு திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆராயாம எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. மனதுல அவநம்பிக்கை இருக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. பக்குவமாக நடந்து கொள்ளணும். இப்படி இருந்துட்டா போறோம். ஜென்ம கேதுவும் 7ஆம் இட ராகுவையும் சமாளிச்சிடலாம். ஆடி மாசத்துல ராகு பயிற்சியாகி 6ஆம் இடத்திற்கு வராரு. மகாலட்சுமி யோகம்னு சொல்லப்படாது. அதனால இது நாள் வரை உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆயிடும். குறிப்பாக கடன் பிரச்சனை முழுக்க இப்போது சரியாயிடும். ஆரோக்கியத்திலையும் கூட முன்னேற்றம் இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கேது விலகி 12ஆம் இடத்திற்கு வரும்போது மனதில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஏதாவது ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு ஏற்பட்ட விரக்தி, வெறுப்பு போன்ற விஷயங்கள் மறைஞ்சிரும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத நல்ல விஷயங்கள் கை வந்து சேரும். ஆன்மீக ஈடுபாடு உண்டாகும். ஆண்டு தொடக்கத்தில் அஷ்டம குரு இருக்கு. ஆவணி மாதம் வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் பேராசை படக்கூடாது. முடிந்த அளவிற்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்ளணும். அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. நியாயமாக இருக்கக்கூடியவங்க நிதானமான வளர்ச்சி பெற்றாலும் கூட அது ஸ்திரமாக இருக்கும். நல்ல பெயரும் கிடைக்கும், மன நிறைவும் கிடைக்கும்ன்றதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். ஆவணி மாதத்துல குரு பயிற்சியாகி 9ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கிறாரு. பாக்கியசாலியாக இருப்பீங்க. அனைத்து இடத்திலுமே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல ஆதாயங்கள் வந்து சேரும். போற்றப்படுவீங்க, புகழப்படுவீங்க. ஆண்டுடைய தொடக்கத்துல 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. வேலை பளு அதிகமாக இருக்கும். அதுல இருந்து தப்பிக்க முயற்சி செய்யக்கூடாது. எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை செய்து முடிச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. மார்கழி மாதத்துக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு சனி வராரு. அப்படி வரும்போது அனைத்துமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். மன ரீதியாக நல்ல புத்துணர்ச்சியாக உற்சாகமாக இருப்பீங்க. உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியமாக ஆற்றல் கொண்டு இருப்பீங்க. செல்வ நிலையில உயர்வீங்க. திருமண தடைகள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்கும். திருமணமானவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும். தொழிலில் நஷ்டமடைந்தவர்களுக்கு மீண்டும் தொழிலை தொடங்கக்கூடிய அளவிற்கு யோகம் உண்டாகும். ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டுல அனைத்து பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் நல்ல பலன் நடப்பதற்கு இந்த ஆண்டு முழுக்க மாதந்தோறும் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்றைக்கு விரதம் இருந்து ஆஞ்சநேய சுவாமி வழிபடுங்க. மீனராசி அன்பர்களே, ஆண்டுடைய தொடக்கத்துல
6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. 6ல ராகு இருக்கும்போது உங்களுக்கு எதிரில் இப்போ போட்டியாளரே யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் இருக்க மாட்டாங்க, எந்த காரியத்திலுமே தடை இருக்காது, நல்ல தைரியம் இருக்கும், நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களால் சாதிக்க முடியும். 12ல கேது இருக்கும்போது உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய நேரத்தையும் பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. ஆடி மாதத்தில் ராகு பயிற்சியாகி 5ஆம் இடத்திற்கு வராரு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, சொந்த ஊருக்கு சென்று வருவீங்க, பிள்ளைகள் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வீங்க, உயர்கல்வி படிக்கணும், ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். 11ஆம் இடத்துக்கு கேது வராரு. அனைத்துமே லாபகரமாக இருக்கும். இது நாள் வரை நீங்கள் தெரிந்து கொண்ட, அனுபவப்பட்ட, கற்றுக்கொண்ட அனைத்து வித்தைகளை கொண்டும் பயனடைவீங்க. பெரியவர்களால் பாராட்டப்படுவீங்க, புகழ் கிடைக்கும், பரிசு பாராட்டு கிடைக்கும், கல்வியில உயர்கல்வியில சாதிப்பீங்க, நினைத்த அளவிற்கு உத்தியோகம் கிடைக்கும், சுய தொழில் செய்யக்கூடிய யோகமும் கூட கிடைக்கும். ஆண்டு தொடக்கத்தில் 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். அனைத்துமே சாதகமாக இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, எப்பயுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடமே எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஆண்டுடைய ஆவணி மாதத்துல குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி அஷ்டம குருவாக வரார். அப்ப முடிந்த அளவிற்கு நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொள்ளணும், பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று நடக்கணும், அவசரம் பதட்டம் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். சனி பகவான் ஆண்டுடைய தொடக்கத்துல மார்கழி மாதம் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்போது பழக்க வழக்கங்கள், அதாவது நம்முடைய பண்பாடு, நாகரிகம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்கணும், பழமையான விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கணும், வீட்டில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அனைத்தையும் கலந்து கொள்ளணும், முடிந்த அளவிற்கு அடிக்கடி ஆலயத்திற்கு போறதை பழக்கமாக வைத்துக் கொள்ளணும். இப்படி செய்யும் போது 9ஆம் இடத்துல சனி இருந்தாலும் நல்ல பலன்கள் சித்திக்கும். மார்கழி மாதத்துல சனி 9ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்திற்கு வரார். அப்படி வரும்போது வேலை பளு அதிகரிக்கும், கடுமையாக வேலைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் கூட அதை சவாலாக நினைத்து ஏற்றுக்கொள்ளணும். அப்படி செய்யும்போது உங்களால் சாதிக்க முடியும், நல்ல பெயர் கிடைக்கும், பதவி உயர்வு உண்டாகும், உங்களுடைய திறமையை நீங்களும் தெரிந்து கொள்வீங்க, வெளிப்படுத்தி அனைவரும் தெரிந்து கொண்டு உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த பலன்கள் உண்டாகும். மேலும் இந்த ஆண்டிலே சிறந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு மாதந்தோறும் வரக்கூடிய விசாக நட்சத்திர அன்றைக்கு விரதம் இருங்க. அன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது, பொதுவாக குருவாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ராகவேந்திரர், தட்சிணாமூர்த்தி, அயகிரிவர் போன்ற தெய்வங்களே அன்றைய நாளில் நீங்க வழிபடலாம். அப்படி செய்யும்போது மிக சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது அமையும். இன்று தொடங்கிய இந்த ஏவிளம்பி வருடம் அனைவருக்கும் ஏற்றம் தரும் வருடமாக அமையட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கேப்டன் தொலைக்காட்சி சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.